பெரும் தமிழனே தமிழனே உன் சீரமை திறந்து என்று செயல்மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. அடுத்ததா இப்போ புத்தோளுக்கு ஏற்றி வைக்கிறார்கள். நந்தா வைஷ்ணவி மேற்கு கேட்டி தமிழ் பள்ளியிலிருந்து அவங்க தான் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளராக இருக்காங்க மேற்கு கேட்டி தமிழ் பள்ளிக்கு. அடுத்தது மோகன் ஷோபா வந்து கேட்டி தமிழ் பள்ளியோட நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளராக இருக்காங்க, அவங்க தான் இந்த ஈவென்ட் கோஆர்டினேட்டர்ஸ். முத்து வந்து நிகழ்ச்சிக்கு சப்போர்ட்டிங் அண்ட் அட்வைசர். பாலாஜி அண்ட் கே சந்திரசேகரன் வந்து மீடியா டீமில் இருக்காங்க. இவங்களை குத்துகளை கேட்டு வச்சு இந்த நிகழ்ச்சியை தொடங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். விழாவில் உங்கள் அனைவரையும் கேட்டி பள்ளி சார்பாக வரவேற்பதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். நிகழ்ச்சியாக வரவேற்புரை. ஒரு கட்டிடம் வந்து உறுதியாக இருக்கணும்னா தூண்களின் பங்கு மிக அவசியம். தூண்கள் வந்து சரியா இல்லைன்னா அந்த கட்டிடம் வந்து இடிஞ்சு விழுந்துடும். என்ன பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக்குங்கிற மாதிரி சொல்றீங்க? ஆமாங்க, நீங்க சொன்னது சரிதான், உண்மையை சொன்னீங்க. அதே மாதிரி தான் நம்ம கேட்டி தமிழ் பள்ளி மேன்மேலும் வளர்வதற்கு நமது முதல்வர்கள் ராம்ஜி மற்றும் நமது முதல்வர் வளன் அவர்கள் மிகுந்த சிறப்பாக பணியாற்றிட்டு இருக்காங்க. அவங்க வந்து பேசுறதுக்கு மேடைக்கு அழைக்கிறேன். நாங்கள் வந்து இந்த எம்டிவியை பற்றி பேசி ஆரம்பிக்கணுமா? இங்கே எப்போதுமே இப்படி தாங்க, கையில் மைக்குன்னு ஒன்று கொடுத்துருவாங்க. ஆரம்பத்துலேருந்து எம்டிவி 2017 சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஆனால் எம்டிவினா என்னன்னு சொல்லவே இல்லை எங்கள் ரெண்டு பேருக்கும்.
எம்டிவினா என்ன, நம்ம மழலைகளின் திருவிழாவா? ஏன்னா நிறைய மழலைகள்லாம் இங்கே இருக்காங்க. அப்படி வச்சுக்கலாம். நிறைய மாந்தர்கள் மகளிர்கள் இருக்காங்க. ஒருவேளை மகளிர் திருவிழாவாக இருக்கலாங்க. ஏன் அப்படி இருக்கலாமா? இப்படியும் எடுத்துக்கலாம். மக்கள் கூட்டம் நிறைய இருக்கிறதுனால மக்களின் திருவிழா கூட இருக்கலாம். மக்கள், அப்புறம் இங்கே ஸ்பீக்கர், இசைக்கருவிகள்லாம் இருக்குது. ஒருவேளை மங்களகரமான திருவிழா மக்கள் அப்படி இருக்குமா? எடுத்துக்கலாம், அதுவாக கூட இருக்கலாம். ஆனால் எம்டிவி என்னப்பா எம்டிவினா என்னது? ஓ, முத்தமிழ் திருவிழாவா? ஓகே, முத்தமிழ் விழாவை தான் எம்டிவின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி சரி. ஆனால் நாங்கள் இது வரைக்கும் சொன்னது எந்த விளக்கமும் இதுக்கு சார்ந்தது இல்லைன்னு சொல்ல முடியாது. எல்லாமே இதுக்குள்ள அடங்கியது. கண்டிப்பா. ஏன்னா முத்தமிழ் விழானா ஃபஸ்ட்டு மக்கள் வேணும், குழந்தைங்க வேணும். நம்ம பள்ளி ஹூஸ்டன் தமிழ் பள்ளியை பொறுத்தளவுக்கு பாசமான குழந்தைகள், அன்பான பெற்றோர்கள், மதிப்பிற்குரிய தன்னார்வல ஆசிரியர்கள், நிறுவனர்கள், தன்னார்வலர்கள் எண்ணற்ற அளவில் இருக்காங்க. இந்நாள் முன்னாள் தன்னார்வலர்கள். ஸோ இவங்க எல்லாருக்குமே இல்லாமல் இருக்க முடியாது. கண்டிப்பாக அவங்களோட ஒரு ஆரவாரம் கண்டிப்பாக வேணும். கண்டிப்பா. அதாவது விழானாலே அதுக்கு ஆரவாரம்ங்கிறது இல்லைன்னா விழா விழுந்துடும். அதனால விழாவை நிறுத்தி வைக்கிறதுக்கு முக்கியமா ஆரவாரம் தேவை. ஸோ அந்த ஆரவாரத்தோட ஆரம்பிச்சா நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். அந்த ஆரவாரத்தை எப்படி கொண்டு வரலாம்? ஆரவாரம் நம்ம மட்டும் மேடையில் பேசினா நல்லா இருக்காது. இங்கே உள்ள எல்லாருமே சேர்ந்து ஒரு கோஷம் போடலாம். ஒரு ஐடியா இருக்கு. எல்லாரையும் பேச வைக்கணுன்றீங்க. சவுண்ட் விடுவோம். சரி. அதாவது ரொம்ப சிம்பிள் ராம்ஜி. திருவிழா, முத்தமிழ் திருவிழா. சரி. அப்புறம் மகிழ்ச்சி, எல்லோருக்கும் மகிழ்ச்சி. நல்லா இருக்கு. அப்புறம் நன்றி நமது ஹியூஸ்டன் தமிழ் பள்ளி நிறுவனத்துக்கு நன்றி அப்படின்னு சொல்லி நம்ம அந்த விழாவை ஆரம்பிக்கலாமா? ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. நம்ம எடுத்து விடுவோம், அவங்க கூட ஜாயின் பண்ணிப்பாங்க. அப்படிதானே? என்னப்பா அது ரெடியா? ட்ரைன் பார்ப்போமா? அதை விடலாமா? தெரிவிக்க விடலாமா? ஓகேப்பா. ஒரு திருவிழா எங்க சத்தத்தையே காணும். திருவிழா முத்தமிழ் திருவிழா. மகிழ்ச்சி எல்லோருடன் மகிழ்ச்சி. எல்லோரும் மகிழ்ச்சி. நன்றி HTS நிறுவனத்திற்கு நன்றி. இதோட இன்னைக்கு எல்லாரும் செம்ம வெயிட் சாப்பாடு போல இருக்கு லஞ்சு. சரிப்பா. குரலே வெளில வரல. இப்போதைக்கு ரொம்ப அதிரடி தடிகள்லாம் கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஆனால் மாணவர்கள் வந்தாங்கன்னா நம்ம கலக்குவாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. இதோட உங்க எல்லாத்தையும் வரவேற்கிறதில் நாங்கள் இருவரும் மிக்க மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். அனைவருக்கும் வணக்கம். தமிழ் பெண் என்ன சொல்ல விரும்புறீங்க? தமிழ் பெண் வெக்கத்துல நாணி கோணி நின்னுட்டு இருக்காங்க. அதுவே பார்க்க அழகா தாங்க இருக்கு. அதுதான் மிகவும் அழகு. ரொம்ப நன்றி. ரொம்ப அழகா தமிழ் பெண் மாதிரியே நீங்க இதெல்லாம் பார்க்கறது இப்ப ரொம்ப கடினம் தான் இந்த காலத்துல. உண்மைதாங்க, உண்மைதான். அடுத்ததாக சம்யுக்தா வரப்போறாங்க. இவங்க தமிழ் பெண் புலவர். நான் திருக்குறள் புக்கு உன்னுடைய திருவள்ளுவர் ரொம்ப அருமையா சொன்னீங்க திருவள்ளுவர். தமிழ் நான்
பையன். ரொம்ப நன்றி கார்த்திக். நன்றி. ஞானேஷ் வேலு வீரபாண்டிய கட்டபொம்மனா நம்ம முன்னாடி வர போறாரு. நான் வீரபாண்டிய கட்டபொம்மன். கிஸ்தி திரை வவி வட்டி. வானம் பொழிகிறது, பூமி விழுகிறது, உனக்கேன் கொடுப்பது கிஸ்தி. எங்களோட வயலுக்கு வந்தாயா, ஏற்றுமை வைத்தாயா, நீ பாய்ச்சி நடவல் நிறைய கண்டாயா, நாற்று நட்டாயா, களை பறித்தாயா, கலனிவால் உழவுக்கு கஞ்சி கலையம் சுமந்தாயா. அங்கு கொஞ்சிகளை அறம் என் குல பெண்களுக்கு மஞ்சள் அழுத்த பணி புரிந்தாயா. எதற்கு கேட்க வைக்கவே யாரை கேட்க வருவது. போவடித்து நிற்க வைக்கும் மேலை நாட்டு உழவன் கூட்டம் பங்கியவன் உடலையும் போடித்த தலைதனை நிற்கதைகளாய் குவித்திடும் ஜாக்கியவதை. அருமை அருமை full அடிச்சிடுங்க. அழுதுச்சுல்ல ஆமா அதிருது. ரொம்ப அருமை. எல்லாரும் இன்னொரு முறை கரகோஷம் பண்ணலாமே. ரொம்ப அருமை. வணக்கம். நானே வானர் குலத்து வீரன் வல்லவராயன் வந்தியத்தேவன். ராஜராஜ சோழனின் உற்ற நண்பனும் படை தளபதியும் ஆவேன். என்ன எதிரி போர் தொடுத்து வருகிறானா? எதிரியன் படைக்கு எனது பால் பதில் அருமை அருமை. இந்த வீரத்தை பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு. நன்றி வந்தியத்தேவன் அவர்களே. நன்றி. அடுத்ததா நம்ம இந்திய பெண் வர போறாங்க. ரஷ்மிதா ராஜேஷ் பிரபு. வாங்க ரஷ்மிதா. வராங்க. ஒருத்தர் ஜாக்சன் துறையா வராங்க. இன்னொருத்தர் வந்து வீரபாண்டிய கட்டபொம்மனா வந்திருக்காங்க. நன்றிம்மா, அழகா தமிழ்ல பேசுனீங்க. நன்றி. மதுரையில் பெண் சிங்கம். பாரதியார் வர போறாங்க. வசுந்தரா அருளாசி. பாரதியார் வாங்க வசுந்தரா. மகாகவி பாரதியார். நன்றி. ஸ்ருதி தமிழ்நாடு பத்தி பேச வந்திருக்காங்க. அருமைமா, உண்மையிலேயே சக்தி வந்துருச்சுங்க எல்லாருக்குமே. நீங்க செந்தமிழ் நாடு பத்தி பேசின உடனே அக்ஷனா வராங்க. தமிழ் கல்ச்சர் பத்தி சொல்றதுக்காக வராங்க. நாட்டின் முக்கணிகள் மா, பலா, வாழைப்பழம். நன்றி நன்றிமா, அருமையா சொன்னீங்க. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆள் வர போறாங்க. நம்மளுடைய முன்னாள் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் டாக்டர் ஜெ ஜெயலலிதாவாக
நன்றிம்மா, ரொம்ப அழகா உடை உடுத்திருக்கீங்க திருப்பாவை. அந்த பக்கம் போய். நன்றி. அருமையா படபட பேசிட்டீங்க. நன்றி. என் பேர் அண்ணா. சிங்கத்தை கூண்டில் பார்த்துருப்பீங்க, டிவியில் பார்த்துருப்பீங்க, காட்டில் பார்த்துருப்பீங்க, நேரில் பார்த்துருப்பீங்களா? பார்த்துட்டோம்பா, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்க. நேரில் சிங்கத்தை பார்த்ததுல ஒரு போலீஸ் சிங்கம். நன்றிம்மா. தமிழ் பெண் தான் நம்ம எல்லாரும் சேர்ந்து. நன்றி. கிஸ்தி திரை வரி வட்டி வானம் புழிகிறது, பூமி விளைகிறது, உனக்கு என் கிஸ்தி. என்னோட வயலுக்கு வந்தாயா, ஏற்று விழுத்தாயா, நீர் பாய்ச்சி நடுவயல் நிறைய கண்டாயா, நாற்று நட்டாயா, களை பறித்தாயா, அங்க கொஞ்சம் விளையாடும் எங்கள பெண்களுக்கு மஞ்சள் அழித்து பணி புரிந்தாயா, அல்லது நீ மாமனா கச்சானா? மானம் கெட்டவனே, எதற்கு கேட்கிறாய் திரை, யார கேட்கிறாய் வரி? நன்றி. நான் ஆழ்த்தி கூடி பாட்டாவே படிச்சிட்டீங்க ஆத்திச்சூடிய. ரொம்ப நன்றிம்மா, ரொம்ப அழகா சொல்லிட்டீங்க. அங்கே போயிட்டு நன்றிம்மா. ஹாய், நான் கல்லூரி மாணவி. டைம் ஆயிடுச்சு. பாய். நன்றிம்மா. இங்கே நில்லுங்க, ஒரு குரூப் பிக்சர் எடுக்கணும். இங்கே நில்லுங்க.